ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், கணவன் பாவங்கள் பரிதாபங்களோட பரிதாபங்கள் வந்திருக்கு. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கணவன்மார்கள்லாம் எவ்வளோ பரிதாபமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சார் மேனேஜர் சார் உங்களுக்காக தான் சார் மீட்டிங் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எடுத்து வச்சிட்டு சார் நீங்க வாங்க சார். நேத்தே முடிக்க வேண்டியது இன்னைக்கு முடிக்கல நீங்க. மேனேஜர் சட்டை போடாம டி-ஷர்ட் போட்டு வந்தேன் சார். பரவாயில்ல சார், நீங்க வந்தா மட்டும் போதும் சார். சரி போங்க வரேன் போங்க நான் வரேன் பாத்துக்கிறேன் போங்க. சார் 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 இந்த ஃபார்மா சார்? இந்த ஃபார்ம் தான் சார். இந்த ஃபார்மா? இந்த ஃபார்ம் இத நீங்க போடுங்க. போங்க டக்கு போங்க. சரி ஓகே थैंक यू இன்னும் முடிக்கல நீங்க. இன்னும் முடிச்சிடுறேன். என்ன இது? சார் அந்த மாயவரம் கிளையன்ட் இருக்காங்க சார். மாயவரம் client, ஆமா. சார் அவரோட அந்த கிட்டத்தட்ட அந்த 2000 crore ப்ராஜெக்ட் வந்து சரி. இது எவ்வளவுக்கு வந்து டியூட்டி பண்ணலாம்ன்ற மாதிரி போடுங்க கேட்டாங்க. பேப்பர்ஸ் இது வந்து ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் இது டியூட்டி பண்ணிட்டாங்களா அது? இது இது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்களா? பண்ணல. இது இன்னும் நில்லு இருக்கு சார். ஆமா சார். இத சரி பண்ண சொல்லுங்க. அப்ப இது பண்ணானா இது பண்ணா அது மூவ் பண்ண முடியும். நல்ல வேலை சார். நீங்க இல்லனா நான் பாட்டுக்கு போய் கொடுத்துருப்பேன். எனக்கு வேலையா போயிருங்க சார். பண்ணுங்க அது பண்ணுங்க. थैंक यू சார். ஓகே. வேற என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. மச்சான் 4K வீடியோ எடிட் பண்ணவே முடியல. ரொம்ப ஸ்டக் ஆகுது. 4K வீடியோ வந்து டைரக்டா போட்டு எடிட் பண்ணா வராதுடா. சரி. என்ன பண்ணுவோம், அந்த வீடியோ தூக்கி மீடியா என்கவுண்டர்ல போட்டு ரெசல்யூஷன் கம்மி பண்ணி வாங்கணும். அப்படி கம்மி பண்ண வீடியோ நீ போட்டு எடிட் பண்ணனா உனக்கு ஸ்டக் ஆகாம ஈஸியா வரும். எப்பறா? அப்புறம் நீ அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். எல்லாமே தெரியுமா உனக்கு? இது என்ன பண்றது? எல்லாருமே தெரியுது வருது. புகழாதீங்கடா. ஐயோ அடடா முந்தானை சிறையா சுதாகர் வேற லெவல். மாஸ். இதுவே என் வாழ்வில் முறையானது. ஏங்க என்னம்மா காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, காய் வாங்கிட்டு வந்தேன். காய் வாங்குறது வரைக்கும் இப்ப போயிருக்கீங்களா இல்லையா? போயிருக்கேன். படிச்சிருக்கீங்க தானே? படிச்சிருக்கேன். ஏங்க தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு எழுதுற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்ல ரொம்ப ஒரு 3 நாளைக்கு வச்சு சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு வர வேண்டியது தானே? அன்னைக்கு வந்தப்போ கொஞ்சம் ரொம்ப காயா எடுத்து வந்துட்டேன்னா சரி கொஞ்சம் பழமா எடுத்துடலாம்னு எடுத்து வந்தேன். அது இருக்கட்டும். இது என்னங்க? அது காலிஃப்ளவர். காலிஃப்ளவரா? இது ப்ரோக்கோலிங்க. ப்ரோக்கோலியா? காலிஃப்ளவரை வாங்கிட்டு வர சொன்னா ப்ரோக்கோலியை இல்ல வாங்கிட்டு இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சார் அப்படின்னா சரின்னு எடுத்து வந்தேன். எப்படி ஒண்ணாகும்? அந்த மாதிரி தான் சொன்னான் மாமன். ஏங்க மரவள்ளி கிழங்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா. இது என்னது? எல்லாம் ஒண்ணுதானே சார் அப்படின்ட்டு. மரவள்ளி கிழங்கு வித்தியாசமே தெரியாதா? இல்ல நான் நினைச்சு இதுதான் சக்கரவள்ளி மரவள்ளி கிழங்கு, அது சக்கரவள்ளி கிழங்கு நினைச்சிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு. எல்லாம் வந்து ஆனா சத்தியமா நீங்கலாம் எதுக்குங்க அப்படி இருக்கீங்க? வேஸ்ட்டுங்க. ஒரு காய்கறி கூட வாங்க தெரியாதா? தெரியாம வாங்கிட்டு வந்தேன். நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் நான். ச்சே, டார்ச்சரா இருக்கு உங்களோட. ஐயோ என்னாச்சு? இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். தெரியாதா? ஏம்மா உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? என்ன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னா? சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேங்க. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வரணும். ரெண்டுலயும் 1 கிலோ வாங்கி போட்டிருக்கீங்க. எனக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு. வேஸ்ட். ஏங்க பாத்ரூம் லைட் அமத்தலையா? பாத்ரூம் பாத்ரூம் லைட் அமத்துக்கு எத்தனை தடவை சொல்றது? நாமத்திட்டு வந்துறமா. கண்டிப்பா கலப்பாதீங்க. யார் இந்த குளிச்சிட்டு துண்டை இங்க யார் போட்டது? யாரு? எத்தனை தடவை சொல்றது குளிச்சு துண்டு? எத்தனை வீடியோக்கள் எடுக்கிறது? யூடியூப் பூரா இந்த காமெடி தான் பண்ணிருக்காங்க. நாங்களே ஒரு எல்லார் வீட்லயும் நடக்கிற பேட்மேனுக்கு விஷயம். பிறந்த பரதேசி பண்ணாடா இப்படி வந்து சாக்லேட் பேப்பர் இங்க போட்டது. யார் இப்படி போட்டது? யாரு? அறிவு வேணா? படிச்சிருக்கோம். இந்த லட்சணத்துல அமெரிக்கா வீசா கிடைக்கணும்னு ஆசை. நல்லா கொடுத்துருவாங்க. போமா. சுதாகர் வேற லெவல். என்ன வீட்டுக்கு வந்தாலே புரிய கலவரமாவே இருக்கு எனக்கு. வெளிய போனா அவ்வளவு பேர் என்ன புகழ்ந்து பேசுறாங்க, நல்லா இருக்குங்கறாங்க, அதா இருக்குங்கறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கீங்க எங்க வச்சீங்க? டிவி போட்ல வச்சேன். டிவி பக்கத்துல. எதுக்கு டிவி பக்கத்துல வைக்கணும்? அதுக்கு தான் இந்த இங்கனக்குள்ள பாணி அடிச்சு மாட்டி இருக்குல்ல, அதுல போய் மாட்டிக்கு தேவையில்லாத பண்ணி. போமா. ரூம்ல சொல்லி போனா பார்த்தேன். எரிச்சலா இருக்கு. அதான் வாடகை போட்டுட்டீங்களா? போட்டேன். போட்டீங்களா இல்ல? போட்டீங்களா போட போறீங்களா? போட்டுட்டேன். போன் எடுங்க பாப்போம். போடல, மறந்தாச்சு. போட்டுறேன். அது வந்தவனே போட்டாதான் என்ன? போட்டுறேன் நீ போ. என்னடா புலம கூட விட மாட்டேங்க, குறுக்க வந்துட்டு இருக்காங்கங்கறான். அதான் என்ன வீட்டுக்கு போக மாட்டேங்கறாங்க. ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அப்படியே பேட் நின்னுட்டு இருக்காங்க ரோட்லயே. என்னடான்னு பார்த்தா இதுதான் ஸ்கூலுக்கு போற மாதிரி வீட்டுக்கு போறது பயப்படுறாங்க. சே, குடிச்ச டீ கிளாஸா எடுத்து வைக்கல. எதுக்கு? எங்க இங்க உட்கார்ந்து யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? அதாவது கோபி சுதாகர் வந்து எப்படி தான் இந்த எல்லார் வீட்லையும் நடக்கிறது அப்படியே அவங்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி தெரில. அதை சரியாக அப்படியே வீடியோவில் கொண்டு வராங்க. வேற லெவலுங்க. பேசாத 5 நிமிஷம் பேசாத என்கிட்ட. ஒரு 5 மினிட்ஸ். நானும் கோவமா இருக்கேன், நீயும் கோவமா இருக்க. வேணா கொஞ்சம் பேசாம. நீங்க பேசாம இருங்க. அப்படி பேசாம இருந்தாலும் அமைதியா இருக்கலாம்ல. பேசாம தான் நான் இருக்க ட்ரை பண்றேன். நீ பேசாம 5 நிமிஷம் மட்டும் பேசாம. நீ 5 நிமிஷம் பேசாம நான் இருந்ததே இல்லையா? இல்லம்மா, நீ வரும்போது அப்படி வரல. அது எரிச்சா இருக்கு. மூச்சு விடாம செத்து போயிடணுமா? மூச்சு விட்டாலே உங்களுக்கு பிரச்சனையா? மூச்சு விடாம செத்து போயிடும். 5 நிமிஷம் மட்டும் பேசாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆனாதான் வீட்டுல சண்டை இல்லாம இருக்க முடியும். கொஞ்சம் நீங்க மட்டும் ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கணும், மத்தவங்க வந்து கோவப்பட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் அமைதியா கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம்
சொல்லிட்டு போயிடுறீங்க 5 நிமிஷம். இங்க இருக்க வேண்டியதானே, எதுக்கு போறீங்க? பேசாதம்மா. என்ன சொல்றேன்னா ஒரு 5 நிமிஷம் பேசாம அமைதியா இருந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ரைட்டு அப்படின்னு ஒரு இதா வருவேன் நான். அதுக்குள்ளே நீ பேசி என்ன பிரஷர் ஏத்திக்கிட்டே போற மாதிரி இருக்கு. உங்க மூஞ்சிய பார்க்காம இருந்தா நான் 5 நிமிஷம் பேசாம இருப்பேன். பாத்துக்கிட்டுலாம் என்னால பேசாம இருக்க முடியாது. பாத்துக்கிட்டுலாம் பேசாம இருக்க முடியாது. திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் ப்ளீஸ். ஹேர் கட் கூட பண்ணல. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் பேசு. 5 நிமிஷம் பேசு. ஒரு டீ-ஷர்ட் எடுத்துருக்கீங்க. இப்பவே சொன்னேன் அந்த கடையில நல்ல டீ-ஷர்ட் 4 இருந்துச்சு. இத போய் எடுத்துட்டு எனக்கு பிடிச்சத எடுத்து. செஞ்சு 5 நிமிஷம் பேசாம இருமா. எனக்கு பீஸ்ஃபுல். நான் எங்க நடந்து டீ-ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட்டுக்கு செட்டே ஆகல. எங்க போறீங்க இப்ப நீங்க? எங்கம்மா 5 நிமிஷம் பேசாம இருக்கு. 5 நிமிஷம் பேசாம ஐயோ நமக்கே தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க அது மனுஷன் வீட்ல ஒரு 5 நிமிஷம் பேசாம இருக்க மாட்டாங்க. கூட பேசி டென்ஷன் சுதாகர் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்ப நான் எப்ப ரிலாக்ஸ் ஆகுறது? நான் ரிலாக்ஸ் பண்றேன். எப்படி? நான் பேசாம 5 நிமிஷம் இருக்கேன். நீங்க பேசாம 5 நிமிஷம் இருந்தா ரிலாக்ஸ் ஆயிருமா? ஆம்பளைங்க மட்டும் தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. பெண்கள்லாம் வந்து பிறக்கவே இல்ல. பெண்கள்லாம் வந்து எதுக்கு பிறக்கறாங்கன்றது தேவையில்லாம பிறந்தாங்க. இந்த உலகத்துல வந்து தேவையில்லாம பண்றாங்க லெவல் கஷ்டப்பட்டு உயிரினமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்ல வரீங்க? அப்படிதான் சொல்ல வரீங்க? சொல்லுங்க. அது நடக்கிறது அப்படியே அவங்க வீடியோஸ்ல போடுறாங்க. எதுக்கு சொன்னீங்க? 5 நிமிஷம் அமைதியா இருக்கனால இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது எனக்கு சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருந்தேன்னா பிரச்சனை இல்லாம சமாளிக்கலாம். எப்படி இருக்கும்? இப்ப பிரச்சனை இல்லாம இருக்குதா? நீங்க சொல்லுங்க. இப்ப பிரச்சனை இல்லாம இருக்குதா? சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்கள்ட்ட நான் பேசணும் தான் இருக்கேன். அத பத்தி பேசுங்க. உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. அதையும் சொல்லுங்க. எதுக்கு வந்து நீங்க கூட்டி வந்து ஒண்ணா இருப்போம்னு எதுக்கு சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேன். தேவை இல்ல. எதுக்கு? நான் அமைதியா தானே போறேன். அவங்க அமைதியா போறாங்களா? அவங்க அமைதியா இருந்தா எப்படியே ஒருத்தர் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க. என்னங்க கத்திரிக்கோல் இருந்தது? எங்க கத்திரிக்கோல் விடுறது? கத்திரிக்கோல் அது எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம். இங்கன்னா அங்க இருக்கும். இடத்த சொல்லிதா இடத்த சொல்லு. கிச்சன்ல தாங்க இருக்கும். கிச்சன்ல தான இருக்கு. ஆமா, அப்புறம் கத்திரிக்கோல் எங்க வைப்பாங்க? சரி. என்னடா அது? கிச்சன பூரா காணோம். இங்க இருக்கா? சரி பாக்குறேன். கத்திரிக்கோல் யூஸ் பண்ற மாதிரி வைக்கணும். கண்ணு தட்டின தூரம் வரைக்கும் காணோம். கேட்டு அவளே வந்து அக்கா எடுத்து கொடுத்தாலும் அசிங்கமா போயிடும். இப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் எல்லா வீட்லயும். அது நம்ம To keep more of what we That make really with the நடக்கிற ஒரு tightest விஷயம் தான். pricing in the market, there is only one place, Xnest, born to trade. ஏமா இது கத்திரிக்கோல் கிச்சன்ல தானே இருக்குன்னு. என்னங்க கிச்சன்ல கத்திரிக்கோல் இல்ல? எங்க வச்சீங்க? கிச்சன்ல நீங்க கண்ணை வச்சே பார்க்க மாட்டீங்க. பாத்துட்டேன். நான் அடுப்பு கடியில பாத்துட்டேன், அங்க பாத்துட்டேன், சிலிண்டர் கூட தூக்கி பாத்துட்டேன், இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன். எங்கேயுமே கிடையாது. அது கத்திரிக்கோல் கூட ஒரு ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தேன். அந்த ஸ்டாண்ட்லயே இல்ல. இப்ப அது எங்கன்னு தெரியல. வேற லெவல். எங்க மறந்து? பெட்ரூம்ல நேத்து குமேசான்ல இருந்து பார்சல் வந்துருச்சு. அத அப்படியே கட் பண்ணேன். அது அப்படியே குமேசன் கிச்சன்ல இருக்கு. நீ ஏன் சொன்ன? அப்புறம் கிச்சன்ல வச்ச மாதிரி ஞாபகம். நீ தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லு. இங்க தான் எங்கயாவது இருக்குன்னா நான் போய் தேடியா கண்டுபிடிச்சிடுவேன். நீ வந்து பெட்ரூம்ல வச்சிட்டு கிச்சன்ல இருக்குன்னு மிஸ்லீட் பண்ணாத. நீ வந்து நீ மிஸ்லீட் பண்றனால தான் நான் வந்து இங்கேயே போட்டு பரட்டிக்கிட்டு நான் என்னையே நான் செல்ஃப் டவுட் பண்ற அளவுக்கு எனக்கு ஆளாக்கிட்டேன். நீ அப்படியே ஒரு மிஸ்லீட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு அரசியலே மாத்தி அமைச்சற மாதிரியும் அசிங்கமா கேட்டுருவேன். என்ன நினைச்சியா? நீங்க இப்ப தப்பா வச்சதே கிடையாது. வச்சிருக்க. நான் எங்க வச்சேன்னு கரெக்டா சொல்லுவேன். நீங்க கரெக்டா சொல்லிருங்க. கரெக்டா நான் சொல்லுவேன். சட்டி எங்க? பிரிண்ட் போட்டு வாங்க நம்மள. அது எங்க? Black t-shirt எங்க? Black t-shirt எடுத்து வச்சிருந்தா சட்டி எங்க? நான் எடுத்து வச்சேன்னா எங்க இருக்குன்னு தெரியும். எனக்கு முன்னாடி நீ எடுத்து எந்த அளவுக்கு அடிக்கிறான். ரொம்ப ரியலா இருக்கு. அதுதான் அவனோட அந்த Black t-shirtம் சட்டியும் எங்க ஊர்ல கிடக்கு. அது எங்க அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னுச்சு. இந்த நாய் இன்னும் அதை தேடவே இல்ல. தேடிட்டு வந்து என்கிட்ட யோ ஆமா ஆமா வந்தா அவன் எங்கடா வர போறான்? அவன் வர மாட்டான். அவன் வந்து அவன் ஆளே மாறிட்டான். வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே பேசுறது இல்ல. உங்க வாழ்க்கையில் நடக்கிறத செய்யறாங்களா இல்ல உத்தியா செய்யறாங்க தெரியல. ஆனா எல்லார் வீட்லயும் இது நடக்கிறது அப்படியே அவன் செஞ்சிடறான். யாருன்னு தெரியும். பழைய கதையெல்லாம் எடுத்து போட்டு அன்னைக்கு பேசி ஐயோ அம்மா அப்படின்னுட்டு எப்பாடே இவன் கூட ஆனாடே அடுத்த ட்ரிப் எங்கேயாவது போவான். ட்ரிப் போயிட்டு வந்ததாட்டா ஒரு மனசுக்கு ஒரு இதா இருக்கு. எவ்வளவு பிளான் பண்ணுவோம் நடக்கவே நடக்காது. ஆமா என்னம்மா எதுமா போன் என்னங்க? ஏமா போன் அப்பல இருந்து நானும் பாக்குறேன். போன் கிட்ட பேசிட்டு போறேன், இங்க பேசிட்டு வரீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு ஒய்ஃப் கிட்ட ஹாய் சொல்றது வந்து பேசுறது அதெல்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விட அப்படி என்கிட்ட வந்தா மட்டும் இப்படி குரங்கு மாதிரி மூஞ்ச மாத்திடுறீங்க. என்னங்க என்ன அப்படிங்கிறது இல்ல சத்தியமா என்ன பேசுங்க. ஏதாவது பேசுங்க. எங்க கூட ஏதாவது ஓபியும் பேசுவோம். சினிமா பத்தி பேசுவோம். காரை பத்தி பைக்க பத்தி பேசுவோம். மாதிரி ஏதாவது பேசுங்க. அப்ப என்கிட்டயே பேசுங்க. பேசுறேம்மா. என்னமா பேச சொல்றேன் நானு? பேசனால பேசவே மாட்டீங்க. பேச போறாரு போல. காரு டாடா கார் இருக்குல சேரா போட்டாங்களே. சேரான்னா என்னது? டாடா சேரா பழைய வேணா அது கார் பழைய வண்டி வாங்க போறீங்களா? என்னன்னு சொல்லுங்க.
பழைய வண்டி இல்லம்மா, பழைய மாடல் இருந்து நின்னுடுச்சு. எப்ப வந்துச்சு அந்த பழைய மாடல்? 90ஸ்ல வந்த மாடல் அது நின்றுச்சு. நான் பிறக்கறதுக்கு முன்னாடி வந்த வண்டியா அப்ப? ஆமா, அது வந்து பேசுறதே கேட்க மாட்டேங்குது. ரொம்ப வருஷம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அனுபவிக்கிறதா இல்ல. என்ன இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஏமா என்னம்மா ஒரு மேட்டர் நான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணுமா உன்கிட்ட பேசலாமா? இத போய் வைஃப் ட யாரா பேசுவாங்களாங்க? இப்போ நம்ம கார் வாங்கிக்க போறோமா? பைக் 150 cc வந்து என்னங்க கார் பத்தி பேசுறீங்க, பைக்க பத்தி பேசுறீங்க. என்டார்க் 150 cc வந்திருக்குமா புதுசா, அதுக்கு என்னன்னு தெரியல. வேற ஏதாவது பேசுங்கங்க. வேற பேசுவா. வெட்டியா எதுக்கு பேசணும்? சரி பாப்போம். வெட்டியா தான் பேசுவாங்க ஃப்ரெண்ட் கிட்டலாம். அதெல்லாம் சரி சும்மா பேசிட்டு இருப்போம். பேசணுமே பேசுவோம், ஜாலியா இருக்குங்க. அது புரியல. அதெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளவு உண்மை பாருங்க. ஆயிரத்தி எடுத்துற வேண்டியதான். ஏமா உங்க அண்ணன் வந்து கால் பண்ணாரா? வரேனாரா? என்ன கால் பண்ணலையா? ஆமா இந்த அடுத்த வாரம் வரேனா. அண்ணி என்னம்மா? உங்க அண்ணி என்ன உங்க அண்ணன் பாவமா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அநியாயம் பண்ணிக்கிறீங்க அண்ணி. என்ன பண்ணா? அவங்க gossip தான் கதப்பாங்க போல. கொடுக்கணும்னு எங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கு. மொத்தமா பத்தி காய்க்கணும். இடம் வித்த காசு இருக்குங்க. சரி. ஆமா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்க்கு என்ன பண்ணணுமோ அத பாப்பாங்களா? அவங்க தம்பிக்கு இப்ப ஹெல்ப் பண்ற நிலைமையில அவங்க இருக்காங்க. நம்ம சொந்த காரையில பத்தி கொடுக்கணுமா? என்னது என்ன அநியாயம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ சும்மா லேசா நீ விட்டுட்டு இருக்க, அதான் அப்ப நடக்குது. அந்த டைம்ல பார்த்தா அவங்க பெரியம்மா வந்து பேசுது. நான் அப்படிதாம்மா வருவேன், உனக்கு வந்து நின்னையில ஒரு நல்லன்னு எடுத்து பேசிருக்குங்க. அப்படியா? பெரியம்மாக்கெல்லாம் நன்றியே கிடையாது. இருப்பாங்க, நன்றியே கிடையாது. இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஏதோ டாபிக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. உடனேதான் வீட்டுல பேச முடியும், வேற எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. அதுவும் gossip தான். மத்தவங்கள பத்தி பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல. என்னங்க பேசிக்கிறீங்க? இல்ல எங்க அம்மா வராங்களா? அம்மா வராங்களா? போன வாரம் உங்க அம்மா ஒண்ணு பண்ணாங்க, சொல்லுங்க. விடுங்க, அது எதுக்கு? அது என்னடா அவங்களோட போட்டு விடுங்க. ஐயோ உங்ககிட்ட நீ சொல்லல. என்ன நீங்க சொல்லாம இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம பேசிட்டீங்க. நானா பண்ணேன். சொல்லுங்க, நானா ஏன் தப்பா? வைஃப் பேசு. ஏன் தப்பா? உங்க தப்பு. ஒத்துக்கோங்க. அப்படி ஒத்துக்காம நீங்க பேசினா எப்படி? ஆமா ஆமா, அன்னைக்கே வந்து நான் கேட்டேன். நானு என்னங்க ஏதுங்கன்னு கேட்டேன். அப்ப சொன்னேன் சொல்ல பேச பண்ணிட்டு போனீங்களா? நான் சொல்ல வந்தது வந்து அதான் ஒண்ணுமே கல்யாணம் முடிச்சு எங்க அப்பா நான் கேட்கணும். நான் எங்க அப்பா பேசிட்டு வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். நான் என்ன மூச்சு வாங்குறீங்க? இல்ல மூச்சலாம் விடல. என்ன கோவம் வருது உங்களுக்கு? கோவம் வருது. நார்மலா தான் பேசிக்கிறீங்க. கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறதுல பாருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க லைட்டா இல்ல எப்படி இவர் தான் பேசுறாரு, வெளிய இருந்தும் பேசுறாரு, புரியல அது எப்படி செய்யறாரு. பேசுனேன். அப்படியே இப்படி நான் சொல்லல. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமா நான் தான். என்னங்க நீங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே நான் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் புதுசுல மட்டும் நல்லா பேசுறேன். போட்டுக்கிட்டு ஒரே ஒரு முன்னாடி அந்த கிளி கிளிக்குது, கம்முன்னு இருக்கு அப்படியே. ஆமா ஆமா அப்படின்னு நம்ம கிட்ட எல்லாம் சும்மா நம்ம கிட்ட போட்டு எதுக்கு பேசுவாங்க? வீட்டுல போனா அப்படி பம்பிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படியே. கல்ல நைட்டால சரண்டர் ஆயிடுறாங்க. அப்படியே கால் அம்மா அப்படின்னு விழுந்துடுறாங்க. இது எல்லாரையும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சொன்ன எவ்வளவு பேர் நம்மளும் பார்த்திருக்கோம். ஆனா அப்படி இல்ல, வேற மாதிரி தான் இருப்போம். தம்பி வேணாம்ப்பா, எல்லாம் பேசாத. நீ பேசுனது கேட்டுருச்சு. இல்லங்க அதுக்கு இல்லைங்க ப்ரோ. நீங்க வந்து என்கிட்டலாம் என்ன பேச்சு பேசுறீங்க? மேனேஜர் பேசினா வேலையை போயிடும். அந்த ஆள் நீ நினைச்சிருக்கிட்ட அப்படி கிடையாதுப்பா. பயந்துட்டீங்க நீங்க வந்து. நான் என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போல பொழந்துருவேன். நான் பதில் பேங்க் நினைச்சு தான் எனக்கு இப்பதான் இருக்கா புது கல்யாணம். புது கல்யாணம். சரி, புது கல்யாணம் தைரியமா நீங்க இருக்க மாட்டீங்களே? இருக்க மாட்டாப்ல. அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்குண்ணா. அது உள்ளுக்குள்ள இருந்தா தைரியம் வரும். ஈக்குவலா இருக்கணும், தைரியம் வரும். ஏங்க நான் சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இவரும் அப்படிதான் இருக்காரு. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. உலகத்திலே உங்களுக்கு இருக்கிறது தான் பிரச்சனை. உலகத்துல மத்தவங்க எல்லாருமே இது இல்ல, உங்களுக்கு நடக்கிறது தான் எல்லா ப்ராப்ளமும். உலகத்துல வேற யாருக்கும் ப்ராப்ளமே இல்ல, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. கவனிங்க முதல்ல. என்ன உஸ்ஸுலாம் சவுண்ட் வருது? சும்மா இந்த உசுறு சவுண்ட் வருது, மூச்சு விடுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒண்ணு பேச வேணாம். எதுக்கு பேசணும்? சரி, எதுக்கு இவ்வளவு பேச்சு ஏன் பேசுற? இவ்வளவு பேச்சு தேவையில்ல. பேசாதீங்க, நீங்க பேசுங்க. காதல்ல கூட்டம். சரி, இல்ல நீங்க பேசுங்க. யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நான்றதுனால இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன். மத்த பொண்ணா இருந்தா நேரத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்திலேயே டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க. நானா இருக்க கண்டு இவ்வளவு நல்லா இருக்கேன். இதை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் இல்லாத அன்னைக்கு தாங்க உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனா சும்மா தாங்க, அது வரைக்கும் என் அருமை தெரியாது உங்களுக்கு. அப்பா என்ன தெரியாம ஒரு வார்த்தையை சொன்ன இவ்வளவு பேச்சு பேச. வாங்க ப்ரோ. என்ன தம்பி டெசிபிள் அதிகமா பேசியிருந்தீங்க, இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன விஷயம்? கம்மியா இருக்கு. அது ஒண்ணு பேச முடியல. ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பேசணும்னா சண்டை போட்டு எதுக்கு பதில் நம்ம பேசி என்ன போகுது? ஒண்ணே கடைசியில நம்ம கிட்ட தான் வந்து தவறு. அது கடைசியில போய் மனு கேட்கறதுக்கு முதல்ல விழுந்துருவோம். இந்த கர்வத்தை தானே நாங்க முதல்ல சொன்னோம். சரி சரி விடுங்க. இப்படி தட்டி தட்டி தானே நாங்க வண்டியை ஓட்டிக்கி இருக்கோம். என்னமோ ஆம்பளை நான் அதுடா நான் இது ஒன்னே மாதிரி நான் போக மாட்டேன். எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும். ஆளை மண்டையும் பாரு. சரி சரி இப்ப தெரியுதா நாங்க எப்படி இருக்கோன்னு? உறிஞ்சு நடந்துக்க. எங்களுக்கு என்ன காட்ட இந்த அடுத்த புதுசு என்ன அவர் கூட சேர்ந்து நீங்க இப்படி ஆயிட்டீங்க? ரெண்டு பேரும் இப்படிதானா? நான்லாம் இப்படி இருக்க மாட்டேன்னு. நமக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் தான். நல்லா இருக்க மாட்டேன். ஐயா இப்படி பேசினவன் தான் முதல் நாளே அடிபட்டு சாவாங்க. நீங்க வருவாம எங்க வருவா எங்க போக போறா? வருவாடி வாடா.
போங்கண்ணே. கல்யாணம் ஆனவங்களை பார்த்தாலே ஒரு தனி மரியாதை வருது. அதான் உண்மை. ரெஸ்பெக்ட். வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இது யாரும் கலாய்க்கிறாங்க, அது யாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஐயா வைக்கலாம் தலை சாப்பிடுறது 4. என்னங்க இது ஒரு அளவு புரியலையே. அரை மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா உடனே உனக்கு புரிஞ்சிருமா? உடனே புரிஞ்சிருமா? போடா போடா வந்து போடா. புரியாம என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிறீங்க? இல்ல மச்சி, என்ன ரீல்ஸ் பார்த்தா கொஞ்சம் வீட்ல சமாளிக்கலாமான்னு ரீல்ஸ் வீட்ல என்ன பண்றாங்கன்னு ஒரு இலவும் புரியல. என்னடா பண்றாங்க, எதுக்கு அதை பண்ணிருக்காங்க, வீடியோ பண்ணிருக்காங்க, நான் பாத்துக்கிட்டு ரீல்ஸ்க்காக பண்ணிருக்கேன், எல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருப்பேன் நீ. ஆமா, உனக்கு வேலை 5 மணிக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, 6 மணி வரைக்கும் பார்க்ல என்னடா வேலை பாத்துக்கிட்டு? அட 5 மணிக்கு முடிஞ்சு டைரக்டா வீட்டுக்கு போனோம்னா உடனே என்ன ஏதுன்னு சமாளிக்கணும். அதெல்லாம் அப்படியே சுத்தி வர மாதிரி பாலன்னு பார்த்தா இன்னைக்கு டிராபிக் எல்லாம் மாட்டாங்க. சரி டிராபிக் தான் இல்ல, ஒரு நாள் உட்காந்து பார்க்ல வீடியோ பார்த்துட்டு போலாம்னு உட்காந்தோம்னா இந்த வீடியோ வந்து மாப்ள என்னடா காலேஜ்ல இருந்தா கட்ட போட்டு கல்யாணத்துக்கு பிறகு அது தொடர்றது. என்ன வீட்டுக்கு கட்ட போட ஆரம்பிச்சிட்ட? அம்மா நிலைமை அப்படி ஆயி போச்சு. வீட்டுக்கு போனால ஏதாவது கேள்வி கேட்க ரெண்டு பேரும் இவங்க எங்க பார்க் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? இவங்களுக்கு இப்ப கல்யாணம் இருக்கு, இவங்களும் என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போலையா? போகல. ஏன்டா அப்படி நாசமா போறீங்க? நீ போலையா வீட்டுக்கு? உனக்கு கல்யாணம் இருக்குல்ல, வா அப்புறம் பாப்போம். இது என்ன இலவு இது பண்ணிருக்காங்க, ஒரு இலவும் புரியலையே. வேற லெவல். அதாவது கோபி சுதாகர் அவங்களுடைய வீடியோஸ்லாம் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரியலாக இருக்கும், உண்மையாக இருக்கும். வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் அப்படியே நகைச்சுவையாக சொல்லக்கூடியவங்க. உண்மையிலேயே எப்படி தான் அதை யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்ல. இந்த ரியாக்ஷன் வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கும்ல. அது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.